எக்ஸாக்ட்டா 8 months முன்னாடி நம்ம சேனல்ல இந்த Atomberg Intellon Water Purifier யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோ லாங் டர்ம் ரிவ்யூ. பர்சனலா கிட்டத்தட்ட 8 months கிட்ட வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்ஸ்டாலேஷன்ல இருந்து மெயின்டெனன்ஸ் வரைக்கும் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். பிகாஸ் வாட்டர் பியூரிஃபையர்ன்றது ஒரு நாள் யூஸ் பண்ற ப்ராடக்ட் இல்ல, இயர்ஸ்க்கு யூஸ் பண்ற ஹோம் அப்ளையன்ஸ். சோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆர்டர் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் நமக்கு டெலிவர் ஆனதுமே வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள எனக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி வந்து கொடுத்தாங்க. அண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்றவங்களே ஆப் செட்டப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதை வந்து எப்படி அக்சஸ் பண்றது, டெய்லி எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்களே வந்து கைட் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா இந்த 8 monthsல லீக்கேஜ் எதுவும் இல்ல, வியர்டான சவுண்ட் வரல, ரேண்டமான சர்வீஸ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து வரல. ஸ்டில் ஸ்மூத்தா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு சில ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதுல இருக்க பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சீசன் மாறுறப்போ டிடிஎஸ் லெவல் வந்து ரொம்ப வந்து லோ ஆயிடும். சோ நிறைய பேர் வந்து டிடிஎஸ் லெவல் லோவா இருந்தா சூப்பர் ஹெல்தி அப்படின்னு வந்து நினைச்சுப்போம். பட் அது உண்மை இல்ல. டிடிஎஸ் லெவல் 300க்கு கம்மியா இருந்தா சேஃப் டு ட்ரிங்க். பட் அதுக்காக அண்டர் 50 எல்லாம் வந்து குடிச்சீங்க அப்படின்னா உங்க பாடிக்கு தேவையான மினரல்ஸ் வந்து சிலது கிடைக்காம வந்து போயிடும். சோ ஓவர் டீமினரலைஸ்டு வாட்டரை கண்டினியூஸா குடிச்சாலும் பாடிக்கு ரெக்வயர்டு மினரல்ஸ் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நார்மல் வாட்டர் பியூரிஃபையருக்கும் இந்த இன்டர்லானுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இன்டர்லான் வாட்டர் பியூரிஃபையர்ல இன்பில்ட்டாவே டிடிஎஸ் லெவலை வந்து மானிட்டர் பண்ணும். நமக்கு ஆப்லயே வந்து அப்டேட் பண்ணிட்டே வந்து இருக்கும். இந்த இன்டர்லானோட ஆப்ல மொத்தம் 4 மோட்ஸ் வந்து இருக்கு. அடாப்டிவ் ஃப்ளோ மோட், ஆர்ஓ பிளஸ் யூவி மோட், டேஸ்ட் டியூன் மோட் அண்ட் வெக்கே மோட் அப்படின்னு சொல்லிட்டு 4 மோட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதுல இந்த அடாப்டிவ் ஃப்ளோ மோட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இன்புட் வாட்டரோட டிடிஎஸ் லெவலை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற பியூரிஃபிகேஷன் மெத்தட வந்து ப்ரொவைட் பண்ணும். சோ இதனால தேவையான மினரல்ஸ் வந்து பிரிசர்வ் பண்ணும். சோ ஒரு சில டைம்ல சீசன் மாறுறப்போ ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு பியூரான வாட்டர் வந்து கிடைக்கும். அண்டர் 300 டிடிஎஸ்க்கு உள்ளேயே நார்மல் போர் வாட்டர்லயே நமக்கு வந்து கிடைக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல ஆர்ஓ ஃபில்ட்ரேஷன் பண்ணி டீமினரலைஸ் பண்ணாம யூவிஓ ஃபில்ட்ரேஷன் மட்டும் பண்ணி மினரல்ஸ் வந்து பிரிசர்வ் பண்ணும். சோ வாட்டரோட டிடிஎஸ் வந்து கன்சிஸ்டன்டா இல்லாத ஏரியாஸ்க்கு இந்த மோட் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ இதுதான் மத்த வாட்டர் பியூரிஃபையர்ல இருந்து இந்த இன்டர்லான் வாட்டர் பியூரிஃபையர் தனியா தேடுறதுக்கான காரணம். குறிப்பா சென்னை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரண்ட் சோர்ஸ்ல இருந்து வாட்டர் சப்ளை வந்து கிடைக்கும். நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா போர் வாட்டர் சோர்ஸ் இருக்கும். வெயில் காலத்துல அதுல தண்ணி இல்ல அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேங்க்ல இருந்து வாட்டர் சப்ளை வந்து எடுத்துப்பாங்க. சம்டைம்ஸ் முனிசிபல் வாட்டர் வந்து கிடைக்கும். சோ சீசன் மாறும்போதும் டிடிஎஸ் வேல்யூ வந்து மாறும். ஆர்ஓ ஃபில்ட்ரேஷன் வந்து நார்மலா 90% ரிடக்ஷன் வந்து பண்ணும். சோ டிடிஎஸ் லெவல் 1000 இருந்தாலும் அதையும் 90% ரிடக்ஷன் பண்ணும். டிடிஎஸ் லெவல் 300 இருந்தாலும் அதையும் 90% ரிடக்ஷன் பண்ணும். சோ உங்களுக்கு அதிகமா இருக்கும்போது பிரச்சனை இருக்காது. 90% ரிடக்ஷன் பண்ணி மினரல்ஸ் ஓரளவுக்கு பிரிசர்வ் பண்ணிடும். பட் கம்மியான டிடிஎஸ் லெவல் தான் வந்து சோர்ஸ்ல இருந்தே வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல தேவைக்கு அதிகமா வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி கிடைக்க வேண்டிய மினரல்ஸ் கிடைக்காம பண்ணிடும். சோ இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன் நார்மல் வாட்டர் பியூரிஃபையர்ல வந்து இருக்கும். சோ அந்த ஒரு ப்ராப்ளம் தான் Atomberg Intellonல சரி பண்ண வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. சோ இதுல நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண அடாப்டிவ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி ஃபில்ட்ரேஷன் வந்து பண்றாங்க. சோ டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலா நமக்கு சூட்டபிளான பியூரிஃபிகேஷன் மோட வந்து சூஸ் பண்ணிடும். சோ இப்போ இந்த ஆப்ல வந்து பாருங்க, நமக்கு வந்து சோர்ஸ் டிடிஎஸ் லெவல் வந்து காமிக்கும். அண்ட் ஃபில்டர் பண்ண வாட்டரோட டிடிஎஸ் லெவல் எவ்வளவு அப்படின்றதை வந்து காட்டும். அண்ட் இந்த வாட்டர் பியூரிஃபையரோட டிஸ்பிளேலயும் நமக்கு வந்து ஷோ ஆகும். சோ நம்ம எப்போதுமே யூஸ் பண்ற வாட்டரோட குவாலிட்டி என்ன அப்படின்றத இன்ஸ்டன்டா வந்து பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் என்னோட யூசேஜ்ல நான் நோட் பண்ண முக்கியமான விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் வேஸ்டேஜ். மத்த வாட்டர் பியூரிஃபையர்ஸ்ல வாட்டர் வேஸ்டேஜ் அதிகமா வந்து இருக்கும். 5 லிட்டர் வாட்டர் வந்து பியூரிஃபை பண்ணுது அப்படின்னா அதுக்கு thrice the time அதிகமா வந்து வாட்டர் வேஸ்ட் ஆகும். பட் இந்த இன்டர்னல் வாட்டர் பியூரிஃபையர் unnecessary RO ஃபில்ட்ரேஷன் வந்து அவாய்ட் பண்றதுனால லாங் டர்ம்ல பார்த்தா thousands of liters வாட்டர் வந்து சேவ் ஆகும். ஆப்லயுமே எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து சேவ் ஆயிருக்கு அப்படின்றதையும் நமக்கு வந்து காட்டும். சோ அதையும் நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த பியூரிஃபையர் வாங்குனதுமே இன்ஸ்டாலேஷன் பண்றப்பவே அவங்களே வந்து Atomberg Home அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ அதுல நம்ம எல்லாமே வந்து பாத்துக்க முடியும். நம்ம வைஃபை கூட வந்து கனெக்ட் ஆகி இதுல நமக்கு ரியல் டைம் ஃபில்டர் ஹெல்த் வந்து காமிக்கும். இதுல மொத்தம் 8 ஃபில்டர்ஸ் வந்து இருக்கு. ப்ரீ ஃபில்டர், இன்லைன் செடிமெண்ட் ஃபில்டர், ப்ரீ கார்பன் ஃபில்டர், அட்வான்ஸ் ஆர்ஓ மெம்பரைன், யூஎஃப் மெம்பரைன், யூவி லேம்ப், பம்ப் அண்ட் அல்கலைசர் பிளஸ் டேஸ்ட் என்ஹான்சர் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கு. சோ இதோட ஹெல்த் வந்து என்ன அப்படின்றத நமக்கு பெர்சன்டேஜ்ல வந்து காமிக்கும். 0க்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து மாத்துற மாதிரி வந்து இருக்கும். சோ நார்மல் வாட்டர் பியூரிஃபையர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபில்டரோட ஹெல்த் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ இல்லையோ 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. டெக்னீஷியன் வந்ததுமே என்ன ப்ராப்ளம், என்ன ஃபில்டரை மாத்தணும்னு கேட்டா எல்லா ஃபில்டரையும் மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு 3000 ரூபாய்க்கு பில்ல போட்டு கையில கொடுத்துருவாரு. நமக்கு ஆக்சுவலா இந்த ஃபில்டரை மாத்தணுமா மாத்த கூடாதா அப்படின்ற எதுவுமே வந்து தெரியாது. சோ இந்த ப்ராப்ளமையும் Atomberg இந்த ஃபில்டர் ஹெல்த் ட்ராக்கிங் மூலமா நமக்கு வந்து சால்வ் பண்ணிருக்காங்க. இங்க ஈச் ஃபில்டர் ஹெல்த் வந்து செப்பரேட்டா வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். சோ unnecessary annual maintenance காஸ்ட்டை நம்ம வந்து கம்மி பண்ணிக்க முடியும். வாட்டர் குவாலிட்டி மேல டவுட் வந்தா மோட்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்றதுக்கான ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. ஆப்லயே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டேஸ்ட் டியூன் ஃபீச்சர் அப்படின்ற ஒரு ஃபீச்சரும் இதுல வந்து இருக்கு. சோ இதுல உங்களுக்கு என்ன டிடிஎஸ் லெவல் வந்து வேணும் அப்படின்றத நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபில்டர் பத்தி பேசணும் அப்படின்னா இதுல ஹை குவாலிட்டி ஆர்ஓ மெம்பரைன் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதை நீங்க அடிக்கடி மாத்தணும்ன்ற அவசியமே வந்து இல்ல. நோ ஏஎம்சி சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ்க்கு எந்த சர்வீஸ் வந்தாலுமே அதை
அதை வந்து கம்பெனியே வந்து மாத்தி கொடுத்துரும். நீங்க உங்க கையில இருந்து ₹1 கூட போட தேவையில்லை. worst கேஸ்ல எல்லா ஃபில்டர்ஸ்மே ரீப்ளேஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா மேக்ஸ் 2 இயர்ஸ்ல 4K ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எல்லா ஃபில்டர்ஸ்மே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ரீப்ளேஸ் பண்ற ஃபில்டர்ஸ் எல்லாமே அகைன் 2 இயர்ஸ் வாரண்டியோட வந்து வந்துரும். சோ சர்வீஸ் அண்ட் வாரண்டி கிளைம்ஸ் பொறுத்தவரை ஸ்ட்ராங்கா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்கேலிங் வந்து ரெடியூஸ் பண்றதுனால ஃபில்டர் லைஃப் ஸ்பேனுமே வந்து அதிகம் நார்மல் பியூரிஃபையர்ஸ் கம்பேர் பண்றப்போ. அண்ட் இன்னுமே வந்து ஃபில்டரோட குவாலிட்டி 90% கிட்ட வந்து இருக்கு. சோ அவ்வளவு சீக்கிரத்துல மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வந்து வராது. சோ நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குறப்போ கம்மியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல மத்த வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி யூஸ் பண்ணாலுமே சர்வீஸ் காஸ்ட்லாம் 2 இயர்ஸ்க்கு பாக்குறப்போ இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிரைஸ் விட அதிகமாக வந்து வந்துரும். எஸ்பெஷலி ஃபிளக்சுவேட்டிங் வாட்டர் குவாலிட்டி இருக்க ஏரியாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடிக்கடி ஃபில்டர் மாத்திர அவசியமே வந்து இருக்காது. லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அடாப்டிவ் பியூரிஃபிகேஷன், பெட்டர் ஃபில்டர் லைஃப், வாட்டர் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி அண்ட் டிரான்ஸ்பரண்டான மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் காஸ்ட் ஆக்சுவலி கம்மியா தான் வந்து வருது. மத்தபடி ஓவராலா பில் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கம்பேர் பண்றப்போ ஜெனுவன்லி சாலிடா தான் வந்து இருக்கு. நான் சொல்றதை விட உங்கள நிறைய பேர் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. முக்கியமா பில் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பாக்குற மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட ப்ராடக்ட் லிங்க் டாக் பண்ணிருக்கேன் அண்ட் உங்களோட வெப்சைட்டோட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். சோ எங்க வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத பார்த்து கூப்பன் கோட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணி கம்மியான பிரைஸ்க்கு வந்து வாங்குங்க. சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வாட்டர் பியூரிஃபையர் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பா நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக் தமிழ். நன்றி.